அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026. இந்த சீரீஸில் மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்க 12 ராசிக்கும் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம இன்றைக்கி மேஷ ராசியை பார்க்க போகிறோம். சரிங்களா? அது முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள்லாம் ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக தனியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 இந்த சீரீஸில் மேஷ ராசி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2026 வர தமிழ் புத்தாண்டு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டு, அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்குது. அதில் பராபவ ஆண்டு இந்த வருடம். இதுக்கு முன்னாடி 1966 வந்துச்சு இந்த பராபவ ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வாட்டி சனி பகவான் சுற்றி அதே இடத்துல இப்போ மீனராசியிலே சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 5 முறை சுற்றி 12 ராசியை சுற்றி இப்பொழுது மீனத்தில் இருக்கார். இன்னும் ஒரு ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு போகிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கிரகமே பார்த்திங்கன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சோ அதே பொசிஷனில் நிற்கும். அதனால தான் இந்த 60ஆம் திருமணம் பண்ணுறதுலாம் அதுக்காக தான் காரணம். ஸோ சேம் ஆண்டு சேம் கிரக சேர்க்கைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த கட்டத்தில் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் அப்படி சொல்கிறது. சரிங்களா? சரி, பராபவ ஆண்டில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மழை அதிகமாக இருக்கும். மழையால் வெள்ளங்கள் வரும், இயற்கை பாதிப்புகள், அதனால் விபத்துகள் நேரும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். அது ஒரு நீர் ராசி. ஸோ அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது மட்டும் இல்லை, குரு உச்சமடைஞ்சு குருவோட பார்வை அது மேலே படுறப்ப மழை அதிகமாக பெய்து அதனால் வெள்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுதான் பொதுவான பலன்கள். இந்த ஆண்டு பராபவ ஆண்டில் பார்த்திங்கன்னா 4 வகை மிருகங்களுக்கும் பாதிப்புகள் இருக்கும். அதாவது என்னென்னா பார்த்திங்கன்னா மனிதர்கள், கால்நடைகள், ஆடு மாடுகள், பறவைகள், மீன், நீரில் வாழ்கிறது, பறக்கிறது, நடக்கிறது, தாவுறது, இது எல்லாமே. ஸோ அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் விபத்துக்கள் ஏற்படும், அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இந்த ஒரு ஆண்டு. இந்த பராபவ ஆண்டோடைய நூல் வெண்பா சொல்கிறது அதுதான். சரி, மேஷ ராசியோட பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ ராசி பார்த்திங்கன்னா ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னேன். பட் இந்த பராபவ ஆண்டில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிரகமே நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அமைப்பு இருக்குது. ஆண்டு பிறக்கிறப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது. அதனால் இந்த ஆண்டு இந்த 7.5 சனி பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலையாகி நல்ல பலன்களை உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆண்டு தொடக்கம் முதல் நாள் இருக்குல்ல, சித்திரை 1 அன்னைக்கு காலையில் ஒரு 8:30 மணி போல் தான் சித்திரை 1 மேஷராசிக்கு சூரியன் வரார். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி, மேஷ ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு அதிபதி சூரியன். அவர் தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் மற்றும் கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிரன், உங்களுக்கு 2க்கும் 7க்கும் உடையவர் சுக்கிரன். அவர் நல்லதே செய்வார் உங்கள் ராசிக்கு. அந்த அதிபதியோட பாக்கியஸ்தானாதிபதி சேர்ந்து உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலே சஞ்சரிக்கிறதால யார் யாருக்கெல்லாம் திருமண தடை இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயம் நடைபெறும். அதே போல் வருமானம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகும். சரிங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு லக் ஃபேவராக இருக்கும் இந்த ஒரு ஆண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா சனி 12 இருந்தாலும் உங்களுக்கு அந்த செலவுகள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த பலனை உங்களுக்கு மற்ற கிரகம் சாதகமாக கொடுக்கறனால வரவுக்கேற்ற செலவு இருக்கும். ஆனால் வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆண்டு கவலைப்பட தேவையில்லை. அதே போல் உங்களுக்கு சந்திர பகவான், சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். அப்போது அது கூட ராகு சேர்ந்துக்கிறார். ராகு 11 இருந்தால் எப்பொழுதுமே மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு பணம் மழை பெய்யும்.
அவங்களுடைய கட்டத்தில் வந்து பிறந்தப்ப இருக்கும்ல கட்டம், அந்த கட்டத்தில் வந்து ராகு வந்து 11ல் இருந்து அதே போல் 11ல் இப்போ இருக்கிறதுனால அந்த மாதிரி இருந்து அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். கூடவே சந்திரன் சேர்ந்திருக்காரு, சுகஸ்தானாதிபதி. வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க, வண்டி வாகனம் வாங்காதவங்க ஸோ ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கும் காலம் இது. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதியான புதன் பகவான், புதன் உத்தியோக ஸ்தானாதிபதி வந்து புதன் உங்கள் ராசிக்கு 3க்கும் அதிபதி புதன். அந்த 3க்கும் 6க்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய், உங்க ராசி அதிபதி செவ்வாய் மற்றும் அவர் உத்தியோகத்துக்கு அதிபதியும் செவ்வாய். அந்த உத்தியோகத்துக்கு சேர்றதுனால ஒரு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க இந்த ஆண்டு தொடக்கத்தில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உத்தியோகத்தில் மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருக்கவங்களுக்கு ஹை சேலரியில் ஜாப் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி அனைத்து விதமான உத்தியோகம் சார்ந்து அனுகூலங்கள் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் தொழில் தொடங்குறவங்க தொழில் தொடங்குவாங்க. ஏன்னா 7.5 சனியில் வந்து புது தொழில் தொடங்குவாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் சனி. அந்த சனி பகவான் 12ல் இருக்கிறப்ப ஒரு விரயம் பண்ணி அதன் மூலயமாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி நிலைமை இருக்கும். விரயம்ன்றது என்னென்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணல, அப்போ உங்கள்கிட்ட இருக்க சேவிங்ஸ் எல்லாம் செலவு பண்ணி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு தொழில் தொடங்குவீங்க. அந்த தொழில் பண்ணிங்கன்னா அதை நேர்மையாக பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் இந்த ஒரு ஆண்டில். ஸோ அதனால் மேஷ ராசிக்காரங்க எடுத்த அனைத்து காரிலும் வெற்றி. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் இருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இருக்கும், தொழில் ஆரம்பிக்க முடியாதவங்களால தொழில் ஆரம்பிக்க முடியும். இதுக்கப்புறம் லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு ஆண்டு. ஸோ அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது இருக்குது, நல்லது நடக்க போகுது. குரு பகவான் வந்து வர்ற ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி சுகஸ்தானத்தில் அமர போகிறார். அதாவது 4ஆம் வீட்டில் அமர போகிறார், உச்சமடைந்து அமர போகிறார். அந்த மாதிரி அமைகிறப்ப, குரு உச்சமடைகிறப்ப உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9க்கு உடையவர். 9ன்றது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து உச்சமடைந்து அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 8, 10, 12 இந்த 3 வீட்டை பார்க்கறதுனால நிச்சயமாக நான் சொல்கிறேன் தொழில் அனுகூலங்கள் ஏற்படும். ஸோ ஜூன் 2க்கு அப்புறம் யாராச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணோம், மேஷராசிக்காரங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணோன்னு மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா ஜூன் 2க்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. மிகப்பெரிய லாபங்களை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் தொழில் விருத்தி அடையும். சரிங்களா? இது நான் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் சொல்லியிருக்கேன். அதே போல் டிசம்பர் மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி ஏற்பட போகுது. ராகு பகவான் 10ஆம் வீட்டில் போய் அமர போகிறாரு, கேது வந்து 4ஆம் வீட்டில் அமர போகிறார். அப்படி அமரும்போது தொழில் வீட்டில் ராகு அமைகிறார், லாபஸ்தானத்தை தொழிலுக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் தொழிலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும், லாபங்கள் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு விபரீத ராஜயோகம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய தசாபுக்தி உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு விபரீத ராஜயோகம் மூலயமாக பிஸ்னஸில் பீக்கில் போயிடுவாங்க இந்த ஓராண்டில். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க சார் மேஷ ராசியில் வந்து சொல்கிறீங்க அந்த பலன்கள், சில பேருக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குது சார்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய தசாபுக்தி வீக்காக இருந்திருக்கும், அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கும் உங்களோட சுய ஜாதகத்தில். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்கிற பலனில் சற்று மாறுபடலாம். அதனால் நீங்கள் மனம் தளர விட வேணாம். அந்த மாதிரி நீச்சம் அடைஞ்சு இருந்தாலோ இல்லை வந்து சொல்கிறது பலன்கள் நடக்கலைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் எப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு சரி பண்ணலாம். ஏன்னா ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் வந்து
இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகாது. ஒரு சில பேருக்கு வந்து ஃப்ளாப் வரும். அப்போது எந்த மாதிரி வழிபாடு நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் வந்து நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ டிஸ்பிளேயில் இருக்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த பதிவில் நம்ம வந்து ரிஷபம் பார்ப்போம். உங்களுக்கு மேஷ ராசியில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள், இன்கேஸ் நான் சொல்கிற மிஸ் பண்ண, இப்போ மேரேஜ் இது மாதிரி விஷயத்த சொன்னல, ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அதே போல் என்னை வாட்ஸ்அப்லேயும் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனல் கன்சல்டேஷன் பார்க்குறதுக்கு தான் வந்து மினிமம் சார்ஜஸ் வாங்குகிறோம். ஜென்ரல் டவுட்ஸுக்கெலாம் வந்து எதுவும் கிடையாது. நீங்கள் உங்களோட டவுட்ஸை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.